வணக்கம். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஷ்டமி திதி. ஆனாலும் பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை, ஆனால் ராசிகளுக்கு நல்லா இருக்கு. நல்ல ஹோரையில் நல்ல காரியங்கள் செய்யலாம். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இதுவே மகரம் கும்பம் மாதிரி தான் சந்திராசிரமத்தோட பாதிப்பு இருக்கு. அவங்க 2 பேர்த்துக்கு நல்ல காரியம் செய்ய முடியாது. வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ராசிகளுக்கு மாறுகிறது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு கும்பத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, மகரத்துக்கு முடியுது. அதை சார் எப்போ கரெக்டாக முடியுது, எப்போ கரெக்டாக ஆரம்பிக்குதுன்னா அது வம்பது. ஏன்னா அதனோட பாதிப்பு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம். இப்போ மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் நாள் முழுக்குமே ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது தான். கும்பத்துக்கு முதல்ல இருந்தே ஜாகிரதையாக இருந்துக்கிறதும் நல்லது தான். இப்போ 2க்குமே இருக்குமா சார் ஒரே நாள்? ஆமாம், அதனோட பாதிப்பு இருக்கும். அதுதான் சொல்லுவோம். நாங்கள் ராசி பலனில் விளக்கமாக சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிகார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், கர்வம் அதிகம். 3 நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, மஞ்சள் தெற்கு வியாழன், 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 3 தெற்கு நீலம் சனி. நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த 3 நாளும் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம். எனவே 3 நாளும் வழிபாடு முக்கியம். 3 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவேந்திரனே போற்றி, பார்கவியே போற்றி, பரசுராமனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சனைச்சரனை போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரை போற்றி. இந்த 3 நாளும் இந்த ராசி, உங்க ராசிக்கார நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பார்க்கணும். எந்த பகுதி வேணா படிச்சு பார்க்கலாம். படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ரிஷபராசிகார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தேவையற்ற செலவு, வீண் கர்வம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். தயவு செய்து நிதானமா இருங்க. வியாழன் வெள்ளி 2 நாளும். சனிக்கிழமை சூப்பர் பிரமாதம். சனி வேற உங்களுக்கு சனிக்கிழமையிலிருந்து போன சனிக்கிழமையிலேருந்தே சனி ஹெல்ப்புக்கு வந்துட்டார். 3 ராசிகள் தான் இன்னும் 3 வருஷத்துக்கு ஹெல்ப்பு. அதில் ஒன்று உங்களுது. இப்போ சனியும் ஹெல்ப்பு, சந்திரனும் இந்த சனிக்கிழமை ஹெல்ப்பு. அதனால் சனிக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி, வருமானம், லாபம். சனிக்கிழமை 3 நட்சத்திரத்துக்கும். வியாழன் வெள்ளி சரியில்லை, வழிபாடு முக்கியம். பேச்சில் நிதான். அனுகூலமான எண் வியாழன் 3 வடக்கு மஞ்சள், வெள்ளி 2 தெற்கு பச்சை, சனி 3 7 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். வியாழன் வெள்ளி 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. இந்த 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இந்த 2 நாளும் பண்ணிடுங்க. வியாழன் வெள்ளி 2 நாளும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இந்த 2 நாளும் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. சனிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிச்சு பாருங்க. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு, காக்கைக்கு கொடுத்துருங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி, மறந்துடாது. மிதுன ராசிகார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் எல்லாம் ஜெயிக்கும். குரு வேற டிசம்பர் 20 வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறாரா? அப்புறம் என்ன, இந்த 3 நாளும் பிரமாதம். 3 நட்சத்திரத்துக்கும் திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் வியாழன்,
2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 3 6 தெற்கு மேற்கு பச்சை நீலம் சனி. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்கு. 3 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, போகரே போற்றி, போகரே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசிகையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. குறிப்பா விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, அம்பிகை பாட்டு, இதெல்லாம் படிச்சு பாருங்க. நல்லதோர் வீணை செய்தெல்லாம் அதுல தான் இருக்குது. நல்லதோர் வீணை செய், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்ல, எல்லாமே அங்கதான் இருக்குது. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் இந்த 3 நாளும் செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க. செஞ்சிருங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. கடகராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சிறப்பா இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம், அவசரம், பதட்டம் எல்லாம் இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம், பிரார்த்தனை முக்கியம். குரு வேற ராசிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு டிசம்பர் 20 வரைக்கும். அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. எனவே குருவின் நிலைமையினால் உங்களுக்கு சாதகம் கிடையாது. ஆனால் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த 3 நாளும் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு பச்சை வெள்ளி, 3 6 தெற்கு சனி. பச்சை அனுகூலமான நிறம். சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த 3 நாளும் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம். எனவே 3 நாளும் வழிபாடு முக்கியம். 3 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவேந்திரனே போற்றி, பார்கவியே போற்றி, பரசுராமனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சனைச்சரனை போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரை போற்றி. இந்த 3 நாளும் இந்த ராசி, உங்க ராசிக்கார நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பார்க்கணும். எந்த பகுதி வேணா படிச்சு பார்க்கலாம். படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. சிம்மராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சிறப்பா இல்லை. அலட்டல், கர்வம், வெத்து கெத்து, ஆணவம், திமிரு எல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனையே. எல்லாருமே அவங்களுக்கு அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனா இல்லை அந்த மாதிரி தான். அதனால தானே நான் நல்லா இருக்கேனா அழகா இருக்கணான்னு கேட்டுக்கிறோம் புது ட்ரெஸ் போட்டோம்னா. எனவே வழிபாடு முக்கியம். பொறுமை. அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருக்குது. ஆமா, பொறுமை. டிசம்பர் 20 வரைக்கும் குரு உதவியா இல்லை. எனவே 3 நாளுமே சிறப்பாக இல்லை. பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள் வியாழன், 4 வடக்கு வெள்ளை வெள்ளி, 3 மேற்கு நீலம் சனி. நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த 3 நாளும் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம். எனவே 3 நாளும் வழிபாடு முக்கியம். 3 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவேந்திரனே போற்றி, பார்கவியே போற்றி, பரசுராமனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சனைச்சரனை போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரை போற்றி. இந்த 3 நாளும் இந்த ராசி, உங்க ராசிக்கார நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பார்க்கணும். எந்த பகுதி வேணா படிச்சு பார்க்கலாம். படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. கன்னி ராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம்.
பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன். 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 3, 9 தெற்கு மேற்கு நீலம் பச்சை சனி. கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் இந்த 3 நாட்களுங்கிறதுனால சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இருக்கு. 3 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, போகரே போற்றி, போகரே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசிகையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. குறிப்பா விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, அம்பிகை பாட்டு இதெல்லாம் படிச்சு பாருங்க. நல்லதோர் வீணை செய்தெல்லாம் அதுல தான் இருக்குது. நல்லதோர் வீணை செய், எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்ல, எல்லாமே அங்கதான் இருக்குது. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் இந்த 3 நாளும் செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கு பசியாத்துங்க. செஞ்சிருங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. துலா ராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லா இருக்கு, கலக்கிறீங்க, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. எதிரிகளும் உதவி செய்வார்கள். சனி வேற ஏகப்பட்ட உதவிகளை செய்யறதுக்கு வந்துட்டாரு. அதனால 3 ராசிகளும் தான் சனி உதவி செய்கிறார். இன்னும் 3 வருஷத்துக்கு. அதுல ஒண்ணு உங்களுது. அப்புறம் என்ன, இந்த 3 நாளுமே சூப்பர், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 2, 1 கிழக்கு தெற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல், திருஷ்டி இருக்கு. 3 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, போகரே போற்றி, போகரே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசிகையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. குறிப்பா விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, அம்பிகை பாட்டு இதெல்லாம் படிச்சு பாருங்க. நல்லதோர் வீணை செய்தெல்லாம் அதுல தான் இருக்குது. நல்லதோர் வீணை செய், எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்ல, எல்லாமே அங்கதான் இருக்குது. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் இந்த 3 நாளும் செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கு பசியாத்துங்க. செஞ்சிருங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 3 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம். ஆனால் சுறுசுறுப்பு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிக்கலாகுது. எனவே வழிபாடு முக்கியம். அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு, 4ஆம் இடத்து சனி விலகிடுச்சு, அது பெரிய ஆறுதல், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த 3 நாளும் சிறப்பா இல்லை. பிரார்த்தனை முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு மஞ்சள் வியாழன். 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 9 வடக்கு பச்சை சனி. நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த 3 நாளும் வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம். எனவே 3 நாளும் வழிபாடு முக்கியம். 3 நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தேவேந்திரனே போற்றி, பார்கவியே போற்றி, பரசுராமனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சனைச்சரனை போற்றி, ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி. இந்த 3 நாளும் இந்த ராசி, உங்க ராசிக்கார நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பார்க்கணும். எந்த பகுதி வேணா படிச்சு பார்க்கலாம். படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. தனுசு ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கவலை வேண்டாம். பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உங்களோட பிறவி பலம் ஜெயிக்கும். வியாழன் வெள்ளி சூப்பர். சனிக்கிழமை சிக்கல்.
வம்பு வழக்கு. அர்த்தாஷ்டம சனி வேற இருக்கா, அதனால ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். பொறுமை. 4ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு சார். மார்ச் 6 தானே சனி போயிருச்சு, அதற்கான விளைவு ஆரம்பிச்சிருச்சு, அது உங்களுக்கே தெரியும். எனவே கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வியாழன் 3, 6, வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு, வெள்ளி 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சனி 3 தெற்கு பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி உங்க மேல. அதனால காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் காக புஜண்டரே போற்றி, கமலமுனியே போற்றி, மச்ச முனியே போற்றி, கருவூர் சித்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற ஏதாவது ஒரு புத்தகம், குறிப்பா விழுதுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. விழுதுகள், ஓங்கூர் சாமியாரை பத்தி அவர் எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு இந்த 2 நாளும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் உறுதி. சனிக்கிழமை கட்டாயம் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, மறந்துடாதீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கேட்டது நடக்காது, உறுதி. சனிக்கிழமை. மகர ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை எத்தனை மணி வரைக்கும் சார்? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு. எனவே கவனம். வியாழக்கிழமை முழுக்க இருக்கு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கப்படி சாயந்தரம் 4 மணிக்கு உத்தரம் 1 முடிஞ்சிருது. ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அசைவனா வேண்டாம், பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நிறம் வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை இல்லை. சார் சாயந்தரம் வெள்ளிக்கிழமை 6 மணியோட முடிதுன்னீங்களே, அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, பரவாயில்ல. சனிக்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலகரிங்க, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, அது வேற. சூப்பர். சனிக்கிழமை பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. வியாழன் வெள்ளி 2 நாளும் காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. இந்த 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி. இந்த 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க. இந்த 2 நாளும் பண்ணிடுங்க. வியாழன் வெள்ளி 2 நாளும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இந்த 2 நாளும் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. சனிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிச்சு பாருங்க. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு, காக்கைக்கு கொடுத்துருங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி, மறந்துடாது. கும்பராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கள்ளகரிக சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். உங்கள் பிறைபலமான பிடிவாதம், தைரியம் ஜெயிக்கும். வெள்ளிக்கிழமை பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு. பகல் 12 மணி வரைக்கும் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம், பரவாயில்ல. அனுகூலமான எண் பகல் 12 மணி வரைக்கும் 1 தெற்கு பச்சை. பகல் 12 மணிக்கு அப்புறம் சனிக்கிழமை முழுக்க, அதாவது வெள்ளிக்கிழமை பகல் 12 மணியிலிருந்து சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். கெட்டது நல்லதா தெரியும், அது தெரியும், நல்லது கெட்டதா தெரியும் அப்படின்னு இல்லை, ஒரே குழப்பமா இருக்கும். அதாவது கெட்டது கெட்டதாக தெரியாது, நல்லது நல்லதாக தெரியாது. நல்லது கெட்டதாகும், கெட்டது நல்லதாகும். இதுதான் சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். எனவே வெள்ளிக்கிழமை 12 மணியிலிருந்து சனிக்கிழமை முழுக்க ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, இல்லை, இல்லை. வெள்ளிக்கிழமை 12 மணியிலிருந்து சனிக்கிழமை முடிகிற வரைக்கும். சார் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம் இருக்கு உங்களுக்கு. ஆமாம், சொல்கிறோம். அப்புறம் கும்பராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு.
அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள ஓம் நாரதரே போற்றி, நந்தகமே போற்றி, நான்முகனே போற்றி மந்திரத்தை சொல்லிவிடுங்க. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். திருஷ்டி இருக்கும் உங்கள் மேலே. சார், வெள்ளி சனி சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருது. அதனால் வெள்ளி சனி காலையில் 2 நாளுமே, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஆமாம், வெள்ளி சனி அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் கிடைக்குது, படித்து பார்க்கணும். 2 நாளும் தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கணும். காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்க முடியாது, தோக்காம தப்பிக்கலாம், உறுதி. ஞாபகம். மீனராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சூப்பர் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அறிவு பெருகும், பெருந்தன்மை உண்டு, புத்தி கூர்மை உண்டு. 3 நாட்களுக்கும் நல்லது. சனி வேற ராசிக்கு வந்திருக்கார். குருவனோட ராசி உங்களுது. குருவோட ராசிக்கு வந்தாலும், குருவோட பார்வை பட்டாலும் கெட்ட கிரகங்களுக்கு வலிமை, கெட்டது பண்ணுறதுக்கு குறைஞ்சி போயிடும். அதனாலே உங்களுக்கு 7.5 சனியினுடைய தொல்லை குறைகிறது. இந்த 3 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் சடி. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம, வைத்தறிச்சல், திருஷ்டி இருக்குது. 3 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி, போகரே போற்றி, போகரே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசிகையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. குறிப்பா விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, அம்பிகை பாட்டு, இதெல்லாம் படிச்சு பாருங்க. நல்லதோர் வீணை செய்தெல்லாம் அதுல தான் இருக்குது. நல்லதோர் வீணை செய், எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்ல, எல்லாமே அங்கதான் இருக்குது. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் இந்த 3 நாளும் செய்யுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கு பசியாத்துங்க. செஞ்சிருங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.